அந்த கைலாயத்திலிருந்து வரேன். அதுவும் தவிர நான் இருக்கிற இடமும் அந்த பரமேஸ்வரன் இருக்கின்ற பச்சைமலை அம்மா. பச்சைமலையில இருந்து வரீங்க? ஆமா. அம்மா மலைக்குளத்திய வீட்டு இருக்கோம். உன் மார்புக்கு நேராக நின்று மேலே பள்ளியது உரைக்கின்றது. அதன் போல என்னவென்று சொல்வாய் அம்மா? தலைக்கூற தலைக்குயிர கவிதை சொல்லுதுன்னா உனக்கு தலராஜ செல்வம் எல்லாம் வரப்போகுதுன்னு அர்த்தமே. அம்மா அரசனது ஈட பக்கம் ஒரு பள்ளியான சத்தம் போடுகின்றது. அதன் பலம் என்னன்னு சொல்வாய் அம்மா? அப்படியே சொல்லிடுறேன். காளையருக்கு இடது பக்கம் குடித்தாக்கா அவங்க காசிக்கு செல்வாங்க என்ற அர்த்தம் அம்மா. காசிக்கு செல்வாங்கன்னு அர்த்தமா? ஆமா அம்மா. அம்மா ஆபத்து அம்மா இந்த கூறி உரைப்பதனே உனக்கு வேண்டிய பொருட்கள் அத்தனையும் தருகின்றேன். எனக்கு என்ன குறை இருக்கிறது அம்மா? உனக்கு ரத்தனங்கள் வேண்டுமா? ராகங்கள் வேண்டுமா? அப்படி என் மாலைகள் இருக்கின்ற அத்தனை வயிற மாலைகள் அத்தனையும் உனக்கு பரிசாக கொடுக்கின்றேன். நல்லபடி எடுத்து சொல்றாய் தாயி. சொல்கிறேன் அம்மா. யாரும்
யாரும் கெடி இல்ல. ஆமா. அதனால பொன் பொருள் நவரத்னம் எதுவும் தேவையில்லை. தேவையில்லை அம்மா. அப்படியா? ஆமா. அம்மா என்னதான் வேணும் எனக்கு? எனக்கு சென்னல் மட்டும் போதும் அம்மா. அம்மா பொன் பொருள் நவரத்னம் என்று சொல்லக்கூடிய அத்தனை நான் கொடுத்தாலும் கூட அதையெல்லாம் வேண்டாம். எனக்கு உணவுக்கு சின்னல் போதும் என்று தெரிவித்தாயே. அது அத்தனையும் உனக்கு கொடுக்கிறேன். என்ன பண்ணி சாப்பிட முடியும்? நீ பொண்ணு பொருள் காசு பணம் கொடுக்க சாப்பிட முடியும்? தானி ஊத்துனா கும்ப நெல் ஊத்துனா கொஞ்சம் இடிச்சு நொய் எடுத்து அம்மா கஞ்சி காசு கூட குடிப்பாங்க. ஆமா, குஞ்சி காசு குடிப்பாங்க. கஞ்சி காசு குடிப்பாங்க. பால் பழம் அரிசி பச்சரிசி பூரா நெல் அரிசியா கிடைக்குமா? பொன்பொருள் அத்தனையும் வேண்டாம் என்று தெரிவித்து விட்டீர்கள். ஆகையால் உங்களுக்கு இந்த நெல்மணிகளையும் நவதானியங்களையும் கொடுத்து தட்சணையாக கொடுக்கின்றேன். எனக்கு நல்ல ஒரு புரியும். பச்சரிசி அத்தனை அம்மா தாயே, உன்னுடைய கைரேகையை பார்த்து நான் 3 காலம், அதாவது சொல்காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய 3 காலங்களையும் பற்றி நீ கேட்க குறிக்கல அனைத்தையும் நான் சொல்கிறேன். கவனமாக கேளும் அம்மா. காலமும் உரைக்கின்றாய். அப்படித்தானே? ஆமா. ஆகட்டும் அம்மா 3 சொல்லுவாங்க. கீழே உட்காந்து சார் இருக்கு. அள்ளிய சாணமிட்டு உன்னுடைய குலதெய்வத்திற்கு பூஜை செய்ய வேண்டும் தாயே. நீ அப்படியே ஆகட்டும் அம்மா. தரம் போயிட்டியா அம்மா? எல்லாம் முடிச்சிட்டம்மா. நான் பிள்ளையாருக்கு கொண்டு வைக்கிறேன். அருமை காட்டியா அம்மா? காட்டுறமா, அதோ காட்டியா? காட்டுறமா. பச்சரிசி, தேங்காய், பால் எல்லாம் வைக்கிறேம்மா. வச்சு பறிச்சு தேங்காய் பால் பழம் கோலம் போட்டேன். தீபம் காட்டியம்மா. வேண்டிக்கோ.
அம்மா தீபம் காட்டுறீங்களா? தீபம் காட்டி அம்மா உன் குலதெய்வத்துக்கு அப்படியே செய்தேன் அம்மா. நீ உன் குலதெய்வத்தை வேண்டிட்டாயா? வேண்டிட்டேன். நான் என் குலதெய்வத்தை வேண்டிட்டு வரேன் அம்மா. இந்த நல்ல கணபதியே, இந்த நல்ல கணபதியை தான் பண்ணிட்டு போச்சு. எப்போட கற்பூர தீபம் ஏற்றி இந்த நல்ல கணபதியை தானும் போட்டு இன்பமிட கற்பூர தீபம் ஏற்றி உன் குலதெய்வம் வேண்டி நினைத்து உன் வீட்டு பூவோட நான் நினைக்கின்றேன். இந்த இறை நினைத்து நீரும் அம்மா எதை அம்மன் புரிய நான் சொல்லுவேன். பவானி தாயே, பவானி தாயே, பாபா நான் என்னுடைய குலதெய்வங்களை பூரா கூட்டிட்டு வந்து விட்டேனம்மா. சொல்லக்கூடிய வார்த்தை சொல்றேன் பாரியம்மா. என் கூடை வந்து எப்படி சுயலுதுன்னு பாரு. என் கூடை சுயலுது என்றால் நான் சொல்ற குறியெல்லாம் உனக்கு கரெக்டா இருக்குமாம்மா. சொல்லு, பொய்யா மெய்யின்னு சொல்லணும். என் கூடை சுயலுதம்மா. ஓ அம்மா யாரே காட்சி யாரே என் குலதெய்வம் வந்ததம்மா. Yeah.
கேட்டீங்கன்னாக்கா நான் உனக்கு பதில் சொல்லுவோம்மா. எந்த மன்னர் பிறந்த செய்தி வைபாயம்மா அம்மா வைபாயம்மா என் மன்னவர் சொல்லக்கூடிய அரசன் பிறந்த செய்தி பிறந்த சங்கதி பிறப்பின் ரகசியம் அத்தனையும் உரைப்பாய் தாய். சொல்கிறேன் அம்மா. வயலனுக்கு மயில்தானான எந்தரிடங்கம்மே எந்தரிடங்கம்மே மன்ன பிறந்தாடிய எந்தரிடங்கம்மே மன்ன எந்தரிடங்கம்மே உண்மையாக சொன்ன மன்னர் எந்த இடத்துல பிறந்தாரு கேட்டீங்க. ஆமா, அந்த வயலாசூரனுக்கு உன் மன்னர் பிறந்தார். கரெக்ட் தானே அம்மா? சரிதானம்மா. அம்மா எத்தனை பேர் பிறந்தாரோடி ஓதிவாயம்மா அம்மா ஓதிவாயம்மா யாருக்கு பலன் தெரிவித்தீர்கள்? என் மன்னரோட பிறந்தவர்கள் எத்தனை பேர்? அந்த செய்தி தன்னை இதாக உரைப்பாய் அம்மா. தெரியும். ஆமா ஆமா சொல்றோம் அம்மா. வாதாபி எனதாபி எந்தரிடங்கம்மே எந்தரிடங்கம்மே வாதாபி எனதாபி எந்தரிடங்கம்மே எந்தரிடங்கம்மே அவர் இருவரையும் பெற்றெடுத்தார் அவரோ வாதாபி எனதாபி ரெண்டு அரக்கர்கள் பிறந்தாரக்கம்மா. 16 வயதினிலே எந்தரிடே அம்மே அம்மா எந்தரிடதாயே 16 வயதினிலே எந்தரிடதாயே அம்மா எந்தரிடதாயே என் கணவர் ஆதாரசன் தெரிவித்து விட்டீர்கள். என் கணவருடைய தம்பி ஆதாரசன் தெரிவித்து விட்டீர்கள். அப்படிப்பட்ட அவர்கள் இருவரும் 16 வயதிலே என்ன நிலை சென்றார்கள் தெரிவிக்க வேண்டும் தாயே. 16 வயதினிலே எந்தரிடம் தந்தே எந்தரிடம் தந்தே 16 வயதினிலே எந்தரிடம் தந்தே 16 வயதினிலே எந்தரிடம் தந்தே எந்தரிடம் தந்தே அவமதி செய்தாராடியே எந்தரிடம் தந்தே அவரு 16 வயதிலே அந்த ஈசனிடம் தவறு செய்தாங்க அம்மா. இல்லையம்மா, தவறா சொல்றீங்க. நீ என்னன்னு சொல்லினாக்கா என்னுடைய தலையில இருக்கக்கூடிய பவானி உன்னை வந்து அடிப்பா. போய் சொல்றேன். உண்மையை ஒத்துக்கிற வச்சு வரம் பெற்றாங்க மன்னவர்கள் செல்லும் வழி எந்த
செய்வார்கள், எப்படி எதனை செய்வார்கள் இந்த விபரத்தை சொல்ல வேண்டும் தாயே. உங்கள் மன்னவர்கள் மகியம்பாடி எந்தனிடம் நம்பே எந்தனிடம் மண்ணில விழ கனவு கண்டாய். உண்மையா? உண்மையா? உண்மையா இல்லையா? ஆமாம். ஏற்றி வைத்த தீபம் அது ஐயப்படி கனவு கண்டிய உண்மையா? ஆமாம். உண்மைதானே? உண்மைதான். அடுத்தது கேளுங்க. எந்த நாடு அது என்ன சொன்னீர்கள். இந்த நாடு நகரத்தை பற்றி கொஞ்சம் விளக்கமாக தெரிவிக்க வேண்டும். இந்த நாடு என்னாகும், என் நகரம் என்னாகும், என் நாட்டு மக்கள் என்னாவார்கள், விளக்கமாக சொல்ல வேண்டும் தாய். உந்தர் இந்த நாடு அது சத்ராகாய் பூரா சத்ராகாய் பூரா உந்தர் இந்த நாடு அது சத்ராகாய் பூரா சத்ராகாய் பூரா அந்த அக்னியில் வந்து உதித்த அந்த வன்னிய மகாராஜனாலே நாடு வன்னிய மகாராஜனாலே நாடு ஐய போகுது. காமாட்சி அம்மன் துணை கொண்டு மன்னர் மடியும்படி இருக்கிறாரு அம்மா. வன்னியில் வந்து வன்னிய மகாராஜனாலும் காமாட்சி அம்மனாலும் இந்த நாடு நகரம் அத்தனையும் என் மன்னவர் முதல் கொண்டு ஐய போய் தெரிவிக்கிறீர்கள். அம்மா நான் கண்ட கனவும் நீங்கள் சொன்ன கதைகளும் நீங்கள் சொன்ன குறியும் ஒத்து போகிறது அம்மா. மன்னரோட சென்று தெரிவிக்கின்றேன். முடிந்த வரைக்கும் என் நாட்டையும் என் மன்னவரையும் காப்பாற்றி அம்மா. நல்ல ஒரு குறி சொன்னீர்கள், ரொம்ப நன்றி தாயே. சரி அம்மா. இப்படியாக அம்மனாகப்பட்டது இப்போது இந்த கயிறுகளை எடுத்து வருகிறது. உங்க கையில் உள்ள காணிக்கைகளை கொடுத்துவிட்டு இந்த கயிறை வாங்கி உங்களுக்கு கையிலோ இல்ல காலையோ கட்டிவிட்டால் நோய் இல்லாத வாய்ப்பு, குறையில்லாத செல்வம், ஏவல், வைப்பு, சூனியம், எதிராளி, பகையாளி அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு சேரும். அதனால் இந்த கழுத்தை வாங்கி உங்க கையில் உள்ள காணிக்கைகளை கொடுத்து விட்டு வாங்கி கட்டி கொடுங்க. அப்படி போ, உள்ள போ. நான் குறிக்கிட்ட
உண்மையாக இருக்கிறது. நான் கண்ட கனவும் அதை கேட்க போல இருக்கிறது. ஆகையால் என் மன்னவரை பார்க்க வேண்டும். மன்னவரை பார்க்க வேண்டும். மகாராஜா அடிச்சு புடிங்கிட்டு வணக்கம் மகாராஜா. அல்லது மந்திரி அடே மந்திரி ஓ மகாராஜா சிம்மாசனம் அமர்ந்திருக்கும் போது ஏதோ குரல் ஆமா ஆமா அமரோ யாருன்னு பாரு. உன் பொண்டாட்டி குறந்தாங்க பூஜா வரல. ஓ மன்னவா காமி வந்து காமி போய் சொன்னா சொல்லு சொல்லலாம் பெண்ணே காமவல்லி பாட்டு பாடு பாடு கற்கண்டு இருக்கும் போல என்ன
நானும் சந்தோஷமா நான் சொல்றேன். உனக்கு என்ன வேலை? மஞ்சள் குங்குமம் உனக்கு என்ன வேலை? அரண்மனையில் எங்க இருக்கணும் நீ? பெட்ரூமுக்கு என்ன வேலை? அழகியே என் பாதார என்ற கமலை ஆதாரமை செலுத்தபடியால் என்றென்றைக்கும் இந்த பூமி வந்தவரை சுமங்கலியாக கல்லு காவேரி உள்ள வரைக்கும் சுமங்கலியாக நீடோடி காலம் வாழ்ந்திருப்பாய் பெண்ணே. தாலியாத்து நல்லாரி போடி என்ன தாலியாத்து நல்லாரி நீங்க பைசா எத்திரி வச்சாச்சா தாலி கட்டி 3 பேர் விட்டு போய்க்குது அதை விட்டுனா நாங்க பாத்துக்கிறோம். இல்லைங்க அதை அறுத்துட்டு வேற தாலி கட்டுங்க கண்ணுமே கழுத்திட்டாலே நழுவி பொண்ணுமே உந்த சிக்காய் உடசடை எங்கே போகிறே சுவாமி அண்ணாலே போகாதே அதை உமக்கு உழைச்சிட்டேன் சுவாமி நான் சப்பனம் கண்டேன் என்ன ஒரு தாய் ஒரு அக்னி பானமானது உங்கள் மீது விழுமாறு ஒரு கனவை கண்டேன். நீங்கள் கட்டிய தாலியானது என் கழுத்தை விட்டு நடுவில் கிடக்க ஒரு கனவு கண்டேன். சிறவை குளத்தில் இருக்கின்ற பெண்களுடைய தடையானது சிக்கு சிக்காய் கூந்தல் முடியில்லாமல் இருப்பது போன்று என் தலைமுடியானது விழ கண்டேன். பூவும் இல்லாமல் அந்த தடையானது சிக்காக இருக்க கண்டேன். சுவாமி, இப்படிப்பட்ட கனவுகளை எல்லாம் கண்டிருக்கின்றேன். சுவாமி, எங்கே போறீரே? வேண்டாம் சுவாமி.
அடி கண்ணே என் கண்ணே மணியே நான் யார்? நாகாவரம் படித்த வாதாபி சூரன் ருத்ராபுரி கோட்டையை சீர சிறப்பமாக அரசாட்சி வருகின்றேன். இந்த மூர்த்திகளும் நடக்கும் ஈரேழு பரலோகம் நடக்கும். நானே கடவுள், நானே தெய்வம். அப்படி இருக்க சாதாரணமாக ஒரு மானிட ஜென்மத்திற்கு வந்த கனவை பெரிதாக எண்ணி வீணாக புலம்பாது. சுவாமி நான் என்ன செய்கிறேன்? தலைமுறை தலைமுறையாக அண்ணாமரத்தை மிக சிறந்த முறையில் மகிழமானது பூமியில் விழுமாறு சாமி பெண்ணே அது கற்றா வித்தைகள் பேசுறான். கவுத்து போட்டு அடிக்கிற மலாட்டி போட்டு அடிக்கிற என்ன மணிமூடி நானே ஒரு கடவுள். அப்படி இருக்க கனவு கண்ட மணிமூடி நானே தெய்வம், நானே தெய்வம், நானே கடவுள். கனவு கண்டால கடவுள் முறிவாய் மன்னா கந்தரி ஆயோ மன்னவா கண்டாரி
தங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை. சூரபதுமன் ஆமா சிவனை குறித்து மிகப்பெரிய தவங்களை செய்து ஆமா ஆகா வரத்தை பெற்றான். அப்படி பெற்றும் கூட முருகப்பெருமானை சிவபெருமான் உருவாக்கி அந்த முருகப்பெருமானால் சூரபதுமன், தாரகன், சிங்கமுகன், பானகவன் சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த உன் முன்னோர்களையோ அழிக்கவில்லையா? வரங்களை பெற்றுவிட்டேன் சாகா வரம் என்று பேசுகிறீரே, கடவுள் கொடுத்த வரமாயிட்டே, அது ஏதாவது குற்றமே இருக்காதா? என்ன சுவாமி, உங்கள் பேரை சொல்வதை கேளுங்கள் சுவாமி. அரே பெண்ணே, அது பாராது என்ன போல அவனு வர்றாங்களே. அந்த சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து சாகா வரம் வேகா உடல் போகா செல்லும் அப்படி இருக்க அண்ணவருக்கு ஒரு இடம் வந்தது வந்தாய் மரியாதையாக விடைத்தாமல் தான் மன்னா வீரம் பேசுவதற்கு சூரபதுமன் அழிந்த கதை உங்களுக்கு தெரியும். அதை விடவும் 2000 கோடி 56 ஆண்டுகள் காலம் இந்த பூலக சாஸ்திரெல்லாம் எண்ணெய ராட்சதன் சொல்லக்கூடிய அவனும் உன்னுடைய முன்னோர்கள் தான். அப்படிப்பட்ட அவனும் சாகா வரத்தை வாங்கி கடைசியாக அந்த மகாவிஷ்ணுவின் கையால் நரசிம்ம அவதாரம் எடுத்து அவனையும் கொல்லவில்லையா? அண்ணா, தேவர்கள் கொடுக்கின்ற வரத்தில் சூட்சமில்லாமல் வரம் கொடுக்க மாட்டார்கள். அண்ணா, நம் நாடு காப்பாற்றப்பட வேண்டும், மக்கள் வாழ வேண்டும். நான் சொல்வதை கேளுங்கள். முன்னாடி கேட்கறது நீ வந்து இல்லாம இவ்வளவு நீ வந்து நம்ம தான் பேசணும்னா अरे पन्ने स्वामी आज ये तन्मालाया
அதே பெண்ணே, சுவாமி என்ன வார்த்தை? அந்த ஈசன் முதல் யாவற்ற மனாபர்களும் என்னை கண்டால் அப்படி இருக்க அத வந்துகிற வண்டிய பையன் இன்னைக்கு எம்மா தெரியாம அண்ணா மரியாதையா சுவாமி மரியாதையாக நான் ஓடிவிட வேண்டும். ஆமா மனையால் கேட்டு வாழ்ந்தவர்கள் உலகத்தில் கெட்டுப்போன சரித்திரமே இல்லை. யாரு எந்த பேச்சு மனையால் பேச்சை கேட்க வேண்டுமோ அதை கேட்க வேண்டும். விட்டு கொடுத்து போவதுதான் வாழ்க்கை. மன்னா, நான் சொல்லுகின்ற வார்த்தைகளை தள்ளி போகாதீர்கள். மன்னா, இருப்பதை கொஞ்சம் கொடுத்து கேளுங்க. மன்னா, வேத சாத்திரம் உலகினில் பொய்த்திடாது. அந்த பெண் கதிரோன் முன் சந்திரனோ பொய்யிடாது. பாதகமோ புண்ணியத்தில் முன்னில்லாது. நாம் பலகாலம் செய்த தர்மம் பாழாதாது. அந்த ஆதிசக்தியின் என்னவரும் வீண் போகாது. அறிவையின் சொற்பனமும் பொய்த்திடாது. நாதனே எதிரிகளை வேகம் செய்தார். நன்மையோ இழப்பை நாம் வாழலாமே. சுவாமி, உலகத்தில் எழுதப்பட்ட வேத சாஸ்திரங்கள் என்றைக்கும் பொய்யாக போவதில்லை. நியாய தர்மங்களுக்கு அப்பாற்பட்டு வேதங்கள் எழுதப்படுகிறது. அக்கிரமம் தலைவிரித்து ஆடும் போதெல்லாம் அதை தடுக்க தேவர்கள் வருவர்கள் சொல்லக்கூடிய வேத சாஸ்திரம் உலகில் பொய்யாக போவதில்லை. பெண் கதிரன் சொல்லக்கூடிய சூரியன் முன்னால் ஒரு காலமும் சந்திரன் பிரகாசமாக இருக்க போவது இல்லை. பாதகம் சொல்லக்கூடிய மற்றவருக்கு செய்துவிட்டு நாம் எவ்வளவு புண்ணியம் செய்தாலும் அந்த புண்ணியத்துக்கு பலன் கிடையாது. சுவாமி, அதே சமயத்தில் வந்திருப்பவள் பராசக்தி, சக்தி ஒன்றாக சமயம் 16ஆக விளங்கக்கூடிய காமாட்சி அம்மன் வந்திருக்கின்றார். அம்மா சுவாமி, அவளுடைய எண்ணமதும் ஒரு காலமும் வீண் போகாது. உன் கற்புள்ள மனையவளாகிய இந்த காமவல்லியின் கனவும் சொல்லக்கூடிய சொற்பனமும் ஒரு காலமும் பொய்யாகாது. சுவாமி, சொல்வதை கேளுங்கள். நாடு முக்கியம், நகரம் முக்கியம், நாட்டு மக்கள் முக்கியம், நாமும் முக்கியம், தங்கள் உயிரும் எனக்கு முக்கியம். அதுக்கு எதிரிகளை சிநேகம் செய்து அவர் பாதத்தை பணிந்தார். யாரு பாதத்தை? யார் பாதத்தை? அது காமாட்சி என்றவள் யாரு? சுவாமி, அந்த பொட்ட சிரிக்கி
காலால் நீர் வடிக்க ஒரு பொட்டுச்சு அந்த தேவடியாவில் நான் பண்ணிடலாம். சாமி, தங்கள் கோபம் நாட்டை அழித்துவிடும். மன்னா, பிந்தி வரும் துன்பம் அதை முந்தையே நான் சொல்ல வந்தால் நான் எவ்வளவு சொல்ல போதிலும் உங்கள் மனம் இறங்க போதா எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் இந்த மனையவள் வார்த்தையை கொஞ்சம் கேளுங்கள். பிற்காலத்தில் இன்னும் நீங்க போருக்கு சென்றால் உங்களுக்கு என்னென்ன விளைவுகள் வருமோ, என்னென்ன ஆபத்துகள் வருமோ அதை முன்கூட்டியே நான் சொல்ல வந்திருக்கின்றேன். மனைவியின் வார்த்தை ஒரு முறையாவது கேளுங்கள் சாமி. அடே பெண்ணே, அண்ணா, அது தண்ணி சாமி, வீணாக வீண் மாத்த பேசாதே. நீயோ வந்து விட்டாய், மரியாதையாக வந்ததும் வந்தாய், விடை தாங்கள் தந்துவிட்டு அரண்மனை போயிட்டு சுகமாயிரு. நான் ஒரு நொடியில் சென்று அந்த வன்னிய பையனை அடியோடு அடித்து நிறுத்தம் செய்து வருகின்றேன். அதுக்கப்புறம் நம் இருவரும் தான் கடவுள். சாமி, ஈசனமும் கிடையாது. மன்னா, மன்னா, சொல்லுங்க, ஈசனும் கிடையாது. சொல்லுங்கள் மன்னா. எவரும் கிடையாது. எவரும் கிடையாது. ஈரை பரலோகத்திற்கும் நாமளே கடவுள். இந்த மனைவியின் வார்த்தைக்கு தடுத்து நீங்கள் செல்ல போகிறீர்கள் போருக்கு. ஆமா, அப்படித்தானே மன்னா? தம்பி சொல்லை தடுத்து துன்பம் நல்ல செய்தி. ஐயாயோ மன்னா, ஐயாயோ. சொல்லிட்டு முடியும். எவ்வளவு அடித்தாலும் சுவாமி, நான் சொல்வதை கேளுங்கள். ஐயோ ஐயோ, கும்பகர்ணன் சொல்லக்கூடிய அவன் தன் அண்ணனாகிய ராவணன் பேச்சை கேட்டு போருக்கு சென்றான். ஆனால் தன் தம்பியாகிய விபீஷணன் சொல்லக்கூடிய வீரனன், அண்ணா போருக்கு செல்லாதீர்கள், அண்ணன் நல்வழியில் சீதையை இங்கு அழைத்து வரவில்லை, அடுத்தவன் மனைவியை தூக்கி வந்திருக்கிறான், அவன் பேச்சை கேட்டு போருக்கு போகாதே என்று விபீஷணன் தடுத்தார். இருந்தாலும் கேட்காமல் கும்பகர்ணன் போருக்கு சென்றான். அவன் சென்று மாண்ட கதை உங்களுக்கு தெரியாதா? சாமி, ஜம்பு முனிவனால் உருவாக்கப்பட்ட வன்னிய மகாராஜனின் பாதத்தை பணிந்து என்ன சொல்றான்? அந்த காமாட்சி அம்மன் பாதத்தையும்
வன்னியினுடைய படத்தையும் பணிந்தால் நம் நாடு நகர மக்களையும் காப்பாற்றிக் கொள்ளலாமே. அரே பெண்ணே சாமி, அது சொல்ல வந்த ஆயோனி அந்த சாம்பல்ல பிறந்த சுள்ளியில பிறந்த பொட்டை பேடு பேன நான் பண்ணிவிடா ராஜா 1000 கத்திகளை கூடினாலும் ராணி அம்மா சொல்றது போருக்கு போகக்கூடாது. சாமி, மதி வெள்ளாறு இருக்காலம் பொல்லாது பேசாதே, வீரம் பேசாதே. ராஜா 1000 கத்திகளை எடுத்து கூடினாலும் போருக்கு போகாது. போக வேண்டாம், போருக்கு போகாது. அண்ணா, வா இங்கே. ராஜா, போருக்கு போகாத. போர்ல போய் வைக்கப்படாத. அண்ணா, விதி சொல்லக்கூடிய ஒன்று ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. விதியை மதிய வெல்லலாம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த மதியே உனக்கு மடிந்து விட்டது போல் எனக்கு தோணுகிறது. சாமி, இருந்தாலும் உங்கள் பதியானவள் உங்கள் நன்மைக்கு மட்டுமே பேசுவார். ஆகையால் இங்கே இருக்கின்ற அம்மனுடைய பாதம் சொல்லக்கூடிய காலடி படிந்தால் நாம் வாழலாம். சாமி, நாம் சொல்வதை மட்டும் நீங்கள் கேளுங்கள். பண்றது வேணா தேவடியா நான் தான் பண்ணுது அந்த தேவடியா பேச்சு எடுக்காத அம்மா அடிக்கிறேன் மறுபடியும் அதை தேவடியா பேச்சு எடுக்கிறான். அவன் யாரு? நம்ம சொந்தமா வந்தமா? அவக்கு தேவடியா ஞாபகம் இருக்கு. அவன் யாரு? அவன் வேணும். சாமி, உலகத்தை ஆட்சி படைத்தவர் சக்தி, உலகத்தில் முதலில் தோற்றவர் சக்தி. அந்த சக்தி தான் சிவனையே உருவாக்கினார். அந்த சிவன் தான் உங்களுக்கு வரத்தை கொடுத்து விட்டார். ஆனால் அப்படிப்பட்ட சக்தியே சமய 16ஆக நின்று இங்கு காமாட்சி அம்மனாக வந்திருக்கின்றார். சிவனையே ஆட்சி படைத்தவர் உங்களை ஆட்சி படைக்க எவ்வளவு நேரமாக என்ன சொல்ல தெரியுமா? எல்லாத்தையும் நம்ம தெம்பா பெண்ணே ஆனா தீதியால புத்தியால சக்திதான் பெரியவள், அன்னவள் ஈசன் படைத்தான் என்ற. ஆமாம் சாமி. இப்பதான் உலகத்தையே உண்டு பண்ணான்ற. ஆமாம் சாமி. அப்படியே வந்த அந்த பொட்டச்சிரிக்கு என்ன கேட்கணும்? அவன் அதே அவன் கண்ணு இருக்கிற அதை பார்த்து ஈசனே இருந்தான். சாமி,
எல்லாம் நம்முடைய நன்மைக்காக சாமி. இங்கேதான் ஆமாம் சாமி. அப்படி அண்ணாவளை எரித்து திருமணம் செய்தா ஈசன். அப்படி அவனை ஈசன் வச்சு சாகாவரம் வாங்கி வேகா ஹோட்டல் போக சொல்லும் என்று அரசாட்சி செய்து இந்த ஈரைய பாலோகத்திலும் நான் கடவுள். எப்படி வாதாபி சூராய நம அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கடவுள். அப்படி இருக்க பார்வதியாவது சக்தியாவது காமாட்சியாவது எவ்வளவு வந்தாலும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. மன்னா நேசன் செய்குவாய் மன்னவா நேசம் சொல்லக்கூடிய அன்புக்கு இணையான இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. அப்படி நாம் எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் நீங்கள் செய்திருந்தாலும் ஒரு முறை அம்மன் பாதத்தையும் வன்னியன் பாதத்தையும் பணிந்தால் நாட்டு மக்கள் நல்லாக இருப்பார்களே.